Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்லேயே எப்படி பிபி க்ரீம் வந்து தயாரிக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஸ்கின் கேர் வீடியோஸ் வேறு ஏதாவதும் பார்த்துக்கலாம். DIY வந்து 2 minutes 5 secondsல ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதே மெத்தட் பிபி க்ரீம் வந்து நான் ஒரு 3 to 4 years பேக் வந்து நான் ட்ரை பண்ணி அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். காரணம் என்னென்னா வந்து பிபி க்ரீம் வந்து எனக்கு கரெக்டான ஷேட் வந்து கிடைக்கல. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண பிபி க்ரீம் பார்த்திங்கன்னா மெப்ளினோட பிபி க்ரீம். அது எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. செகண்ட் வந்து பாண்ட்ஸ் பிபி க்ரீம் ட்ரை பண்ணேன். அதோட ஷேடும் எனக்கு வந்து செட் ஆகலை. அப்போ வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எவர் ஃபவுண்டேஷன் பிளாக்னிங் இன்விசிபிள் ஃபவுண்டேஷன் வந்து வீட்டில் இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு நாள் பிபி க்ரீம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிட்டு நான் 1 or 2 months வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கார்னியர் பிபி க்ரீம் ட்ரை பண்ணி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோடய ஷேடுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதுலேருந்து நான் இந்த பிபி க்ரீம் பண்ணுறதில்ல. இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் பிபி க்ரீம்னா என்ன வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் பிபி க்ரீமோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்மளுக்கு கரெக்டான ஷேடு கிடைக்காதுங்கிறது தான். இப்போ வந்து பிபி க்ரீம் சிசி க்ரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 or 2 ஷேட்ஸ் தான் அதில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து அது ஃபேரர் டு மீடியம் ஸ்கின் டோனுக்கு எப்படியோ மேட்ச் ஆயிரும். பட் மீடியம் டு டார்க் ஸ்கின் பீப்புளுக்கு வந்து அந்த ஷேட்ஸ் வந்து கண்டிப்பாக மேட்சே ஆகாது. அதை அப்ளை பண்ணால் ஒரு ஒயிட்டிஷ் ஷேடு வந்து இருக்கும், ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அதில் கவரேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பிபி க்ரீமே வந்து வேஸ்ட்டுன்னு நிறைய பேர் விட்டுருவாங்க. அது எதுக்காக கண்டுபிடிச்சாங்கங்கிற ஒரு பர்பஸே நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த ஹோம்மேட் பிபி க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு இதுதான் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவீங்க. எங்கேயாவது அவசரமாக வந்து வெளியே கிளம்பி போகிறீங்க, டைம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இதை தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. ஃபினிஷிங் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்பவே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கும். சரி, நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஹோம்மேட் பிபி க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஜார் தேவைப்படும். இந்த ஜார் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த மாதிரி ஜார் இல்லாட்டி வந்து நீங்கள் பழைய மாய்ஸ்சரைசரோட கண்டெய்னர் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் வேணும். இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய ஸ்பூனு, இதை விட நீங்கள் சின்ன ஸ்பூனே எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்னா வந்து 6 ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த 6 ப்ராடக்ட்டும் வந்து சேம் குவான்டிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டான ஷேடு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் வந்து மெப்ளின் சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கை யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அட்லீஸ்ட் 1 or 2 weeks வரும் உங்களுக்கு இந்த க்ரீமு டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்துக்கோங்க, டே க்ரீம். எல்லாமே சேம் குவான்டிட்டி. தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. இது வந்து லோட்டஸ் மேட்டேஜல் அந்த சன்ஸ்க்ரீனு SPF 50 PA+++. இதை எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபோர்த் ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபிஃப்த் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 ஸ்பூன் விடணும்னு அவசியம் இல்லை, இது கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போதும். லாஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த காம்பேக்ட்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்பேக்ட் பவுடர் கண்டிப்பாக சேர்த்தணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்த்தணும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹோம்மேடு பிபி க்ரீம் வந்து தயாராகிடுச்சு. ஸோ நம்மளோட ஹோம்மேடு பிபி க்ரீம் வந்து தயாராகிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து இப்போ கொஞ்சம் இவ்வளோ ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். என்னோடய கையில் வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இது வந்து நான் ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன்.
அதோட பிபி க்ரீமு. நீங்கள் லோ கவரேஜ் இல்லைன்னா வந்து நல்ல ஸ்மெல் பிகாஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. என் ஃபேஸ்க்கும் வந்து நான் காமிக்கிறேன். நான் கையிலேயே தான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா யூஸ்வலாகவே நான் பிபி க்ரீம்லாம் கையில் தான் அப்ளை பண்ணுவேன். இது நிறைய பேருக்கு பிடிக்காது கையில் அப்ளை பண்ணுறது. நீங்கள் இனிஷியலாக மேக்கப்பில் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கையில் பிளெண்டிங் தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த பிபி க்ரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வச்சுட்டு கூட நம்ம மேக்கப் டுட்டோரியல் போடலாம், இல்லை ஏதாவது சேலஞ்ச் போடலாம். இப்போ நம்ம கன்சிலராகவும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இது வந்து கன்சிலராகவும் ஒர்க் ஆகுது. இந்த பிபி க்ரீம் இருந்தால் ஷியோராக ஒரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே வந்து இதுக்கு தான் ரீச் அவுட் ஆவீங்க. எதனாலன்னா வந்து நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரைமர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு நீங்கள் தனித்தனியாக போட்டுட்டு வேணாம். இந்த பிபி க்ரீம் இருந்தால் போதும். பட் இதில் வந்து என்னென்னா சன்ஸ்க்ரீன் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி தான் வந்து இதில் போட்டிருக்கோம். அந்த குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு டெய்லி வந்து வெளியே போகிறோன்னா சன்ஸ்க்ரீன் பத்தாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து இந்த பிபி க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு போகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வெளியே போனாலும் வந்து நான் இன்டோர்ஸில் தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதே பிபி க்ரீம் போதும், சன்ஸ்க்ரீன் தேவையில்லை. இதில் வந்து சன்ஸ்க்ரீன் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் 50+ சன்ஸ்க்ரீன் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட. மித்தபடி இந்த பிபி க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த DIY வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.